எங்கேயோட கதை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றதுல இன்றைக்கி நாள் 22. இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன், கேட்டுப்போங்க. ரொம்ப சீக்கிரமாக எந்திக்காத காரணத்தினால ஏன் அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு ஸ்கூலுன்னால நான் எக்ஸாம் இன்றைக்கி எழுத போகணும். இன்றைக்கி தான் லாஸ்ட் எக்ஸாம், அதோட முடிஞ்சிச்சு. அப்புறம் நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம். ஓகே, காலைல எழுந்தோடனே கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு அப்புறம் தலையிலலாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு அப்புறம் பார்க்குறேன், இந்த கையில் அந்த இன்ஃபெக்ஷன் அப்படியே தான் இருக்குது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி ரேஷஸ் அதிகமாகிட்டே இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நான் குளிக்க போயிட்டேன். ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு சரி ஓகே, நல்லா தான் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். அதனால் நம்பிக்கை ஒன்றை வாழ்க்கை அளவுக்கு ஓகே தான். சரி, அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிளம்பி போயிட்டேன். ஆனால் என்னென்னா, காலையில் சாப்பிடல, மத்தியானமும் சாப்பிடல, ஈவினிங் சாப்பிட்லான்னு நினச்சேன். அப்படியே பாதி வெளியில் போகும்போது தான் ஞாபகம் வருது நான் இன்னும் சாப்பிடவே இல்லை அப்படின்ட்டு. சரி, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட்லாம் போட்டுட்ருந்தேன். கொஞ்சம் கைக்கு தான் கொஞ்சம் அதிகமாக இன்றைக்கி போட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா போஸிங்லாம் பார்த்தேன். லைக் ஒரு மாதிரி நல்லா ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு. போகும்போதில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட என்கிட்ட சொல்லியிருந்தா கூட, இந்த மாதிரி நீ ஜாலியாக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருப்ப, இதெல்லாம் நீ பண்ணுவ அப்படின்னு சொல்லியிருந்தா கூட சத்தியமாக நான் உட்காந்து சிரிச்சிருப்பேன். ஏன்னா அவ்வளோ சோம்பேறி நாயாக இருந்தேன் நான். இவ்வளோ காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு போகிறேன் அப்படின்னா லைக் ஒரு மாதிரி எனக்கு நல்ல ஃபீல் குட்டாக இருக்குது. பரவாயில்ல, மாறிக்கிட்டே இருக்கும். நல்லதே நடக்கும் நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு ஒரு 8 மணிக்கா மேலே தான் அங்கேருந்து கிளம்புனேன். 8 காஃபி குடிக்கிற இடத்துக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா நான் ஏன் அங்கே போனேன் அப்படின்னா, சரியான தலைவலி. எனக்கு ரொம்ப தலைவலிக்க ஆரம்பித்ததுனால நான் சீக்கிரமாக அங்கே காஃபி குடிக்க போயிட்டேன். அப்புறம் என்ன ஆச்சு, குடிச்சிட்டே இருந்தேன். ஆனால் காஃபி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் எவ்வளோ விலை தெரியுமா? 25 ரூபா. நான் ஒரு காஃபி 25 ரூபா கொடுத்து குடித்தேன். ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது காசு செலவு பண்ணும்போது. ஆனால் நல்லா இருந்தது, காஃபி சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு காஃபி குடிக்கலான்னு பார்த்தேன், காசு இல்லை, வந்துட்டேன். இருந்து அப்படியே காலைக்கெலாம் ஸ்ட்ரெச்சஸ்லாம் கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அங்கே ஒரு 2 ஆன்ட்டி சண்டை போட்டு இருந்தாங்க. ஜாலியாக பார்த்துனே வந்துன்னு இருந்தேன். அப்புறம் நிலாவெல்லாம் பார்த்து கொஞ்சம் ரசிச்சுட்டு அப்படியே ஜாலியாக நடந்து வந்துட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே வேலை எல்லாத்தையும் சூடு பண்ணிட்டேன். ஏன்னா நான் சூடு பண்ணாமல் தான் போனேன். எங்கள் அம்மா திட்ட போகிறாங்க அப்படின்றது வீடியோ பார்த்தா தெரியும், எங்கள் அம்மா என்ன திட்ட போகிறாங்க. அப்புறம் சாப்பாடில் கை வச்ச பிறகு தான் ஞாபகம் வருது, நான் இன்னும் கையை வளர்க்கலை, கையை கழுவலை அப்படின்ட்டு. அப்புறம் கையெல்லாம் கழுவிட்டு அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். திருப்பியும் கொஞ்சம் அங்கங்கே வேலை அப்படி இப்படின்னு இருந்தது. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு நிம்மதியாக போய் தூங்கிட்டேன். பாய்.